காஸ்ட்லியான ப்ரொவிஷன் வச்சு பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது தெரியல. இது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்ல நடந்தது கிடையாது. பட் எப்படி சொல்றது, தேங்க்ஸ் லாட். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணா என்னோட பிளான் பண்ணியாச்சு. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிருக்கேன். நான் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீயிங் அ வெரி குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு நின்றுருக்கு. அப்படி அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துலையுமே நின்றுருக்காரு. என்னைய போன சீசன் வந்துட்டு நெகட்டிவ் பேர் இருந்தாலுமே வந்து இல்ல நீ பயங்கர பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த ஒரு பர்சன். இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. அண்ட் நான் எப்படி சொல்றது, அவங்க அப்பாலாம் வந்துட்டு போயிருக்காரு. நீ அவங்ககிட்ட அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கா. என்ன எப்படி சொல்றது, இந்த கேசினோல ஜாக்பாட் அடிச்சோன்னே என்னன்னே புரியாது தெரியுமா. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். 5 வருஷம் கனவு வந்தோடனே நான் பயமா ஒரு என்ஜாய் பண்ண நினைச்ச ஒரு மூமெண்ட் மாதிரி எனக்கு இப்போ மைண்ட் ஃபீல் ஆகுது இந்த செகண்ட் டைம்ல. அண்ட் இருந்தாலும் லைக் நான் என்ன சொல்றேன்னா, லைக் நீ ஃபினாலே கிட்ட வந்துட்டேன், இன்னும் 23 days இருக்கு. ஸோ இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ட் பண்ண அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த 23 daysமே கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ட் ஆகாம கரெக்டா நீ கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி ஆடு. அண்ட் வெளியில கண்டிப்பா பாத்துக்கலாம். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் லவ் யூ.